பெண் மருத்துவர் கொலை விவகாரத்தில் மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா நடத்திய வேலைநிறுத்த போராட்டத்தில் பல இடங்களில் வன்முறைகள் நடைபெற்றன. கொல்கத்தாவின் பெண் மருத்துவர் கொலையை கண்டித்தும் இது தொடர்பாக மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் நடைபெற்ற தாக்குதல்களை கண்டித்தும் 12 மணி நேர வேலை நிறுத்தத்திற்கு பாஜகவினர் அழைப்பு விடுத்திருந்தனர். இதனால் பேருந்துகள், ரயில்கள், ரிக்ஷாக்கள் உள்ளிட்டவை குறைவான எண்ணிக்கையிலேயே இயங்கியதால் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. சாலையை மறித்து போராட்டம் நடத்தியதாக முன்னாள் எம்பி ரூபா கங்குலி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். போராட்டக்காரர்கள் அத்துமீற முற்பட்ட போது காவல்துறையினர் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் கலைத்தனர். பல இடங்களில் காவல்துறையினருக்கும் பாஜகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. 49 இடங்களில் தண்டவாளங்களில் மறியல் போராட்டம் நடைபெற்றதால் ரயில்வே சேவை பாதிக்கப்பட்டதாக கிழக்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. வடக்கு 24 பர்கானா உள்ளிட்ட மாவட்டங்களில் பாஜக தொண்டர்களுக்கும் திரிணாமுல் தொண்டர்களுக்கும் இடையே மோதல்களும் நடைபெற்றன. இதற்கிடையே தங்கள் தொண்டர்கள் 2 சுடப்பட்டதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. சில இடங்களில் கல் வீச்சுகளில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள அரசு பேருந்து ஓட்டுநர்கள் ஹெல்மெட் அணிந்திருந்தனர். காவல்துறையினர் ஆளும் கட்சியின் கைப்பாவையாக மாறி தங்கள் கட்சியினரை தாக்குவதாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட மத்திய அமைச்சரும் மாநில பாஜக தலைவருமான சுகந்தா மஜும்தார் குற்றம் சாட்டினார். இதற்கிடையே பேசிய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுபவர்களுக்கு மரண தண்டனை வழங்கும் வகையில் அடுத்த வாரம் சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படும் என்று தெரிவித்தார். இதற்கும் ஆளுநர் ஒப்புதல் தர தவறினால் அவரது மாளிகை முன்பு தர்ணா செய்யப் போவதாகவும் மம்தா கூறினார். வேலை நிறுத்தம் செய்யும் மருத்துவர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்.